Thank you, Jesus. Thank you, Lord. Hallelujah. Amen. ஷலோம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தினால மிகுந்த அன்போடு கூட இந்த மாலை வேளையில் என்னோடு கூட இணைந்திருக்கிற என் அன்பு சகோதர சகோதரிகள் ஒவ்வொருவரையும் நான் வாழ்த்துகிறேன், உங்களை ஆசீர்வதிக்கிறேன். இந்த நாளிலே தாவீதோடு கூட தேவன் செய்து கொண்ட உடன்படிக்கையாகிய தாவீதினுடைய உடன்படிக்கை, தி டேவிடிக் கவனன்ட் என்கிற தலைப்பில் தொடர்ந்து இன்றைக்கும் இரண்டாவது பாகத்தை நாம் தியானிக்க போகிறோம். கர்த்தருக்கு சித்தமானால் நாளை தினத்திலும் நாம் இதை தொடர்ந்து தியானிக்க போகிறோம். இன்றைக்கு அதிகமாக தாவீதை குறித்து, அவனுடைய வாழ்க்கை குறித்து, அவன் ஆண்டவர் மேலே வைத்திருந்த அந்த தனியாத தாகத்தை குறித்து உங்களோடு கூட பேச வேண்டும் என்று நான் ஆசைப்பட்டேன். நோவாவோடு கூட தேவன் செய்து கொண்ட உடன்படிக்கை, ஆபிரகாமோடு கூட தேவன் செய்து கொண்ட உடன்படிக்கை, பின்பு இஸ்ரவேல் ஜனங்களோடு கூட செய்து கொண்ட உடன்படிக்கை, இன்ஃபேக்ட் இவைகள் எல்லாமே புதிய உடன்படிக்கைக்கு நேராக வழிநடத்தி செல்லக்கூடிய, அதாவது புதிய உடன்படிக்கையில் எல்லாம் ஃபுல்ஃபில் ஆவதற்காக படிப்படியாக ப்ரொக்ரெசிவாக ஆண்டவர் கொண்டு செல்கிற இந்த உடன்படிக்கையில் தாவீதை தேவனாகிய கர்த்தர் இணைத்தார் அப்படின்றது ரொம்ப ஆச்சரியமான ஒரு விஷயம். ஹல்லேலூயா. நம்மை போல தாவீதும் ஒரு இம்பர்ஃபெக்டான ஒரு நபர் தான். he was not perfect. Noah, he was not perfect. Abraham, he was not perfect. என் அன்பு தேவனுடைய பிள்ளைகள், இஸ்ரவேல் ஜனங்களும் அவர்களும் பர்ஃபெக்ட் இல்லை. ஆனாலும் அவர்களோடு கூட தேவன் தன்னுடைய உடன்படிக்கையை உறுதிப்படுத்தி கொண்டிருக்கிறார். என்னால் இட்ஸ் ஆல் இஸ் கிரேஸ். எல்லாமே அவருடைய கிருபை தான். எல்லாமே அவருடைய தயவு, அவருடைய இரக்கம், அவருடைய கிருபை தான். அதில் நாம் இன்னைக்கு தாவீதினுடைய உடன்படிக்கையினுடைய சில அம்சங்களை நம்ம பார்க்குறதுக்கு முன்னாடி தாவீதை குறித்தும் அவருடைய வாழ்க்கை குறித்தும் கொஞ்சம் தியானிக்க வேண்டும் என்று பரிசுத்த ஆவியானவரால் நான் வழி நடத்தப்படுகிறேன். ஹல்லேலூயா. கண்டிப்பாக உங்கள் வீடுகளில் நேற்று தினத்தில் 2 சாமுவேல் புஸ்தகம் 7ஆம் அதிகாரத்தை நீங்கள் தியானித்திருப்பீர்கள் என்று நம்புகிறேன். இதுதான் ஆண்டவர் தாவீதோடு கூட செய்து கொண்ட உடன்படிக்கையினுடைய சத்தியங்கள், அம்சங்கள் அடங்கியிருக்கிற வேத பகுதி. அதை படிக்கும்போது 1-2 வசனங்களை வாசிப்போம். 2 சாமுவேல் 7ஆம் அதிகாரம் 1-2. கர்த்தர் ராஜாவை சுற்றிலும் இருந்த அவனுடைய எல்லா சத்துருக்களுக்கும் அவனை நீங்களாக்கி இளைப்பாற பண்ணின போது அவன் தன் வீட்டிலே வாசமாக இருக்கையில் ராஜா தீர்க்கதரிசியாகிய நாத்தானை நோக்கி, பாரும், கேதுரு மரங்களால் செய்யப்பட்ட வீட்டிலே நான் வாசம் பண்ணும்போது தேவனுடைய பெட்டி திரைகளின் நடுவே வாசமாக இருக்கிறதே என்றான். நீங்கள் வரலாற்றை புரட்டி பார்த்தீங்கன்னா, அந்த நாட்களிலே வாழ்ந்த ராஜாக்கள் அவங்க யுத்தங்கள் இன்றி, இன்ஃபேக்ட் அவங்க இளைப்பாறுதலில் இருக்கும் பொழுது, when they have no wars, என்ன செய்தார்கள் அப்படின்னு நீங்கள் படிச்சிங்கன்னா, நேபுகாத்நேச்சாரை பார்த்தீங்கன்னா அவன் என்ன செய்தார், பாபிலோன் நகரத்தை சர்வே பண்ணி அதை புதுப்பித்து அதை பிரம்மாண்டமான ஒரு நகரமாக மாற்றி, நமக்கு தெரியும் ஏன்ஷியன்ட் ஒண்டர்ஸில் பாபிலோனில் இருந்த தொங்கு தோட்டம் ரொம்ப சிறப்பானது ஒன்றும். இன்ஃபேக்ட் ஒண்டர்ஸ் ஆஃப் அந்த ஏன்ஷியன்ட் வேர்ல்டில் நேபுகாத்நேச்சார் கட்டின அந்த பாபிலோன், அதனுடைய தொங்கு தோட்டமும் பேர் போனது அப்படின்றத நாம் பார்த்தோம். ஸோ கடைசியில் என்ன சொன்னால், இது நான் கட்டின மகா பாபிலோன் அல்லவா அப்படின்னு சொல்லி அவன் பெருமைப்பட்டான். ஸோ ராஜாவாகிய நேபுகாத்நேச்சார் தன் இளைப்பாறுதல் இருக்கும் பொழுது, யுத்தமின்றி இருக்கும் பொழுது அவன் செய்த காரியம் அவனை மிகப்பெரிய வீழ்ச்சியில் கொண்டு போய் விழ செய்தது. சாலமன், ஆமாம், பெரிய அரண்மனையை கட்டினான். நிறைய, இன்ஃபேக்ட் தேவனுடைய ஆலயத்தை கட்டுவதற்காக செலவு பண்ணின பணங்களை காட்டிலும் தனக்காக வீடுகளை, தன்னுடைய மனைவிகள் மறுமனையாட்டிகளுக்காக அவன் கட்டின வீடுகளுடைய எண்ணிக்கை அல்லது அதற்காக அவன் செலவிட்ட தொகையானது தேவனுடைய ஆலயத்தை கட்டுவதற்காக அவன் செலவிட்ட தொகையை காட்டிலும் அதிகம். அவன் ரெஸ்டாக இருந்த நாட்களிலே அவன் என்ன செஞ்சான், இந்த மாதிரி அரண்மனைகளை கட்டினா. இன்ஃபேக்ட் அநேக புத்தகங்களை எழுதினான். மேபி அந்த மாதிரி பீரியடில் தான் அவர் வந்து பிரசங்கின் புஸ்தகம், நீதிமொழிகளின் புஸ்தகம் போன்றவங்களை என்ன செஞ்சுருக்கணும், எழுதியிருக்க வேண்டும். சாலமோனுடைய இறுதி நாட்கள் எப்படி இருந்தது என்பதை
உங்களுக்கு சொல்லித்தர வேண்டிய அவசியம். ஹெசேக்கியா ராஜாவும் பார்த்தீங்கன்னா அவன் தன்னுடைய இறுதி நாட்களில் அவன் செய்த காரியங்கள், சில நல்ல காரியங்கள் இருந்திருக்கிறது. இளைப்பாறுதல், அதாவது யுத்தமின்றி காணப்படுகிற நாட்களிலே தோராவை ஆண்டவருடைய நியாயப்பிரமாணத்தை காப்பி பண்ணா. ஹி ப்ரிசர்வ்ட் த ஸ்கிரிப்சர்ஸ். ஸோ அவன்கிட்ட பாராட்டப்பட வேண்டிய ஒரு விஷயம் என்னென்னா, கர்த்தருடைய வசனங்கள் என்ன செஞ்சார்? நிறைய பாதுகாத்தார். ஆமென். ஹி ப்ரிசர்வ்ட் த ஸ்கிரிப்சர்ஸ். தாவீது, வாட் டிட் டேவிட் டு? எந்த யுத்தமும் இல்லை, எல்லாம் இளைப்பாறுதல் இருக்கிறான். அப்சல்யூட்லி ஹி வாஸ் ஃபைன். அவனை எதிர்த்து போரிடுவதற்கென்று ஒரு சத்துருக்களும் இல்லை என்கிற சூழ்நிலையில் அவர் என்ன யோசிக்கிறார் பாருங்க. தீர்க்கதரிசியாகிய நாத்தானை வரவழைத்து, பாரும், கேதுரு மரங்களால் செய்யப்பட்ட வீட்டிலே நான் என்ன செய்கிறேன்? வாசம் பண்ணும்போது தேவனுடைய பெட்டி திரைகளின் நடுவே வாசமாக இருக்கிறதே அப்படின்றார். ஹல்லேலூயா. இன்ஃபேக்ட் அதுக்குள்ளே இருக்கக்கூடிய ஆழமான ஒரு விஷயம் என்னன்னா, he want to improve the spiritual condition of the nation. ஏன்னா அவனுக்கு தெரியும், தேவனுடைய உடன்படிக்கை பெட்டி சீலோவில் இருக்கும் பொழுது தேவனை ஜனங்கள் மறந்து போனார்கள். இது நிமித்தமாக உடன்படிக்கை பெட்டி என்ன செய்யப்பட்டது? கைப்பற்றப்பட்டது. நான் கொஞ்சம் அந்த பேக்ரவுண்டுக்குள்ளே போயிட்டு நாம் இந்த கவனன்ட்டுக்குள்ளே நம்ம வரணும்னு நான் என்ன செய்கிறேன்? நான் ஆசைப்படுறேன். ஏன்னா பலருக்கு பழைய ஏற்பாட்டினுடைய பின்னணிகளை கற்றுக்கொள்வதில் ரொம்ப மந்தமாக இருப்பாங்க. இந்த சம்பவங்கள்லாம் கோர்வையாக கற்றுக்கொள்ள மாட்டாங்க. ஸோ சம்டைம்ஸ் இந்த மாதிரி செய்திகளில் அவங்க கேட்கும்போது அதை புரிந்து கொள்வார்கள். ஆகவே ஏன் தாவீது தேவனுடைய பெட்டி திரைகளின் நடுவே வாசமாக இருக்கிறதேன்னு சொல்ல காரணம் என்னன்றதை உங்களுக்கு சொல்கிறேன். சாமுவேல் ஏலியனுடைய நாட்களில் பார்த்தீங்கன்னா உடன்படிக்கை பெட்டி எங்கே இருக்குன்னா சீலோவில் இருக்குது. சமாரியாவில் உள்ள சீலோ என்கிற இடத்துல தான் ஆசரிப்பு கூடாரம் முதல் முறையாக அமைக்கப்பட்டது. ரைட். அதாவது கானானுக்குள்ளே இவங்க என்ட்ரு ஆன உடனே தேவனுடைய உடன்படிக்கை பெட்டி வாசமாக இருக்கக்கூடிய ஆசரிப்பு கூடாரத்தை எங்கே நிறுவுகிறார்கள்? சீலோவில். நமக்கு தெரியும், ஏலி ஒரு நல்ல ஆசாரியனாய் அவன் என்ன செய்யலை, இல்லாதபடினாலும் அவனுடைய பிள்ளைகள் தேவனுக்கு விரோதமாய் பாவம் செய்தபடினாலும் தேவனுடைய கடும் கோபம் இஸ்ரவேல் ஜனங்கள் மேலே மூண்டதுனாலும் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா தி ஆர்க் ஆஃப் த கவனன்ட் என்னப்பா, அது உடன்படிக்கை பெட்டி பெலிஸ்தியர்களால் கைப்பற்றப்படுகிறது நம்ம பார்க்குறோம். இது 1 சாமுவேல் 4ஆம் அதிகாரம் 21, 22 ஆகிய வசனங்களை நீங்கள் வாசித்து பார்த்தீங்கன்னா, உடன்படிக்கை பெட்டி, தேவனுடைய பிரசன்னம் இருக்கக்கூடிய உடன்படிக்கை பெட்டி பெலிஸ்தியர்களால், விருத்த சேதனம் பண்ணப்படாத பெலிஸ்தியர்களால், புறஜாதிகளால் கைப்பற்றப்பட்டு அது கொண்டு செல்லப்படுகிறது. ஹல்லேலூயா. அப்புறம் பார்த்தீங்கன்னா உடன்படிக்கை பெட்டி இல்லாமையே சீலோவில் ஆசரிப்பு கூடாரம் பல ஆண்டுகளாக இருக்கிறத நம்ம பார்க்குறோம். மோர் தென் ஐ திங்க் இட்ஸ் அரவுண்ட் 70 years நான் நினைக்கிறேன். சுமார் 70 ஆண்டுகள் உடன்படிக்கை பெட்டி இன்றியே நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் ஆசரிப்பு கூடாரம் இருந்திருக்கிறது. தேவனுடைய பிரசன்னம் இல்லாமல் ஆராதனை நடந்துட்டு இருக்கு. அதை படிக்கும் பொழுது இன்றைய சூழ்நிலை நம்முடைய கண்களுக்கு முன்பதாக வருகிறது. நாமும் ஆண்டவர் ஆராதிக்கிறோம், ஆலயங்களை திறக்கிறோம், தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்துகிறோம், இசைக்கருவிகளை பயன்படுத்தி பாடுகிறோம், ஆடுகிறோம், பிரசங்கிக்கிறோம், பல ப்ரோக்ராம்ஸை நம்ம செய்கிறோம். ஆனால் உண்மையாகவே உடன்படிக்கை பெட்டி இன்றி, தேவனுடைய சமூகம் இன்றி, தேவனுடைய வார்த்தை இன்றி தொடர்ச்சியாக ஒரு குறிப்பிட்ட காலம் ஒரு ஆசரிப்பு கூடாரம் இயங்குகிறது என்றால், இன்றைக்கு நான் சொல்லுகிறேன், தேவனுடைய பிரசன்னமின்றி, பரிசுத்த ஆவியானுடைய அசைவாடுதல் இன்றி, கர்த்தருடைய உண்மையான சத்தியமின்றி சபைகள் நடப்பதற்கு வாய்ப்புகள் இருக்கிறது. ஹல்லேலூயா, இருக்கிறது. ஆமாம், நம்முடைய திருச்சபைகள் அப்படிப்பட்ட சபை என்ன செய்யக்கூடாது? மாறக்கூடாது. உண்மையாகவே வேதனையோடு சொல்லுகிறேன், பல இடங்களிலே உடன்படிக்கை பெட்டி கைப்பற்றப்பட்டு விட்டது. உலகம் திருச்சபைக்குள்ள புகுந்து விட்டது. பாவம் திருச்சபைக்குள்ள புகுந்து விட்டது. உலக பிரகாரமான காரியங்கள் திருச்சபைக்குள்ள புகுந்து விட்டது. இது உடன்படிக்கை பெட்டி கைப்பற்றப்பட்டதற்கு என்னவா இருக்குது? அடையாளமாக இருக்கிறது. ஹல்லேலூயா. பின்பு இந்த உடன்படிக்கை பெட்டி 1 சாமுவேல் புஸ்தகம் 6ஆம் அதிகாரத்தில் நீங்கள் வாசித்து பார்ப்பீர்கள் என்றால், தி ஆர்க் கீரியாத் யாரீம் என்கிற ஒரு இடத்துல
ஒரு 20 இயர்ஸ் அபினதாப் என்கிற ஒரு மனிதனுடைய வீட்டில் உடன்படிக்கை பெட்டி இருக்கிறத நாம் வேதத்தில் வாசிக்க முடியும். அப்பொழுது தான் தாவீது என்ன செய்கிறார்னா ஒரு தீர்மானம் பண்ணுகிறார். நான் என்ன செய்ய போகிறேன், உடன்படிக்கை பெட்டியை நான் கொண்டு வரப்போகிறேன், கொண்டு வந்து தேவனுடைய சமூகத்தில் கொண்டு வந்து வைக்கப் போகிறேன் என்கிற தீர்மானத்தை எடுத்து தாவீது என்ன செய்கிறார்னா அந்த பெட்டியை கொண்டு வர. இதுக்கடையில் பல விஷயங்கள் நடக்குது, நான் அதற்குள்ளே போக விரும்பலை. ஆனால் ஒரு விஷயத்தை தாவீது செய்தார். உடன்படிக்கை பெட்டியை திரும்பவும் கொண்டு வருகிற தாவீது அது எங்கே கொண்டு போயிருக்கணும், அது ஏற்கனவே இருந்த ஷீலோவுக்கு என்ன செஞ்சிருக்கணும், கொண்டு போயிருக்கணும். எங்கே தான், அங்கே தான் ஆசரிப்பு கூட இருக்குது, அங்கே தான் மகா பரிசுத்த ஸ்தலம் இருக்கிறது. பட் டேவிட் didn't do that. ஆமென். அதை கர்த்தர் கொடுத்திருந்த பொழுது அதை பயன்படுத்தி கொள்ள தெரியாத, அல்லது உண்மையாக தேவனுக்கு பயந்து அவரை ஆராதிக்க முடியாது போனதுனால் அதை இழந்த அந்த ஜனங்கள் திரும்ப அதை பெற்றுக்கொள்வதற்கு அவர்களுக்கு என்னல்ல, தகுதி இல்லை அப்படின்றத உணர்ந்த தாவீது, நான் ஒன்று செய்ய போகிறேன், உடன்படிக்கை பெட்டியை நான் எருசலேமுக்கு கொண்டு போக போகிறேன், என்னுடைய வீட்டிற்கு கொண்டு போக போகிறேன். I am going to take the ark of the covenant to Jerusalem என்று சொல்லி ஷீலாவுக்கு கொண்டு போகாமல் எங்கே கொண்டு போகிறார்னா எருசலேமுக்கு தாவீது கொண்டு போகிறார். இட்ஸ் a bold decision. உண்மையாகவே bold decision. தாவீது பார்த்தீங்கன்னா ஆச்சரியமான சில காரியங்களை செய்வார். இன்ஃபேக்ட் பரிசுத்த ஸ்தலத்திற்குள் நுழைந்து அங்கே இருக்கக்கூடிய சமூக தப்பங்களை பசிக்காக உண்டவர் யாரு? தாவீது. தாவீதுக்குள்ள இந்த ஒரு தைரியம் எங்கிருந்து வந்துச்சு? மகா பரிசுத்த ஸ்தலத்திற்குள்ள இருக்க வேண்டிய உடன்படிக்கை பெட்டியை தன்னுடைய வீட்டிற்கு கொண்டு போகிறார் என்னால் தாவீதுக்குள்ள எங்கிருந்து தைரியம் வருகிறது என்று சொன்னால், அவருக்கும் தேவனுக்கு இடையில் அப்படிப்பட்ட ரிலேஷன்ஷிப், உறவு இருந்தது என்பதை நம்ம என்ன செய்யக்கூடாது, மறந்து போகவே கூடாது. ஹல்லேலூயா. எங்கே கொண்டு போகிறார்? தன்னுடைய வீட்டிற்கு கொண்டு போகிறார். தன்னுடைய வீட்டுக்கு அருகாமையில் ஒரு சின்ன ஒரு டென்ட், ரொம்ப அற்பமான ஒரு சின்ன ஒரு டென்ட்டை உண்டு பண்ணி அந்த டென்ட்டுக்குள்ளே என்ன செய்கிறார், ஒரு திரையின் மறைவில் ஆண்டவருடைய உடன்படிக்கை பெட்டியை வைக்கிறார். நீங்கள் பார்த்தீங்கன்னா டேபர்னாக்கிள் என்கிற வேர்டுக்கு ஹீப்ரு வேர்டு மிஷ்கன் அப்படின்ற வேர்டு வரும். டேபர்னாக்கிள் அதாவது ஆசரிப்பு கூடாரம் என்கிற வார்த்தைக்கு எபிரேய மொழியில் மிஷ்கன் என்று வரும். டென்ட் கூடாரம் அப்படின்ற வேர்டுக்கு ஹீப்ருவில் ஓஹெல், OHEL, ஓஹெல் என்கிற ஒரு வார்த்தை வரும். ஆனால் தாவீது ஆண்டவருடைய உடன்படிக்கை பெட்டியை கொண்டு போய் வைத்திருந்த அந்த சாதாரணமான கூடாரத்திற்கு பேர் சுக்கோத். சுக்கோத் சுக்கோத் அப்படின்னா நம்முடைய மனதுக்கு வருகிறது என்னென்னா, இலைதலைகளை கொஞ்சம் மரங்களை கொண்டு செய்கிற ஒரு சின்ன ஒரு கூடாரம். நம்முடைய பிள்ளைங்கள்லாம் நம்ம வீட்டில் என்ன செய்வாங்க, மரங்கள் எடுத்து கட்டி ஒரு வீடு மாதிரி செஞ்சு விளையாடுவாங்க பாருங்கள். இப்போ இருக்கிற பிள்ளைகளை சொல்லலை, நாமெல்லாம் சின்ன பிள்ளைகளாக இருக்கும்போது அந்த மாதிரிலாம் விளாண்டுருக்கோம். அன்றைக்கி நமக்கு தான் செல்ஃபோன் கிடையாது, ரைட்? அப்படி ஒரு சிறிய கூடாரத்தை உண்டு பண்ணி என்ன செய்கிறார், அந்த இடத்துல ஆண்டவருடைய உடன்படிக்கை பெட்டியை வைக்கிறார். நல்லா புரிஞ்சுக்கோங்க, ரொம்ப அழகாக நேர்த்தியாக வடிவமைக்கப்பட்ட ஆசரிப்பு கூடாரத்தில் அல்ல, நாட் இன் மிஷ்கன் ஆர் நாட் இன் ஓஹெல். He placed the ark of the covenant in a very very small place called Sukkoth. Amen. பெசலேல் மிகுந்த ஞானத்தோடு கட்டின ஆசரிப்பு கூடாரத்தில் இருந்த அந்த உடன்படிக்கை பெட்டி, ஹல்லேலூயா. என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளை எங்க இருக்குது? சுக்கோத்தில் இருக்கிறது. ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். ஹல்லேலூயா. இன்ஃபேக்ட் ஒரு சந்தோஷமான ஒரு காரியம் என்னெல்லாம், நம்ம எல்லாருமே இப்போ இந்த சுக்கோத் பண்டிகைக்கு நெருங்கிட்டு இருக்கோம். ஃபீஸ்ட் ஆஃப் டேபர்னாக்கிள்ஸ்குள்ளே நெருங்கி கொண்டிருக்கிறோம். வருகிற அக்டோபர் 2ஆம் தேதி, நான் நினைக்கிறேன் வெள்ளிக்கிழமை நினைக்கிறேன் இல்லையா, 2ஆம் தேதி டேபர்னாக்கிளுடைய முதல் நாள் ஆரம்பிக்கிறது. அக்டோபர் 9ஆம் தேதி ஃபீஸ்ட் ஆஃப் டேபர்னாக்கிளுடைய பிரதான நாள், பண்டிகையின் கடைசி நாள். அந்த நாள் என்ன செய்கிறது, வருகிறது. ஸோ நிச்சயமாக இந்த நாட்களில் சிறப்பு நமக்கு கூட்டங்கள் ஆன்லைனில் என்ன செய்யும், நடக்கும். ஹல்லேலூயா, ரைட்? என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, உண்மையாகவே எனக்கு ஆச்சரியமா இருக்கிறது. God accepted it. Amen. தாவீது, did he replace the tabernacle of Moses? No, அவன் அப்படி செய்யலை. மேபி பார்ப்பதற்கு பழைய உடன்படிக்கையில் சீனாய் கவனன்ட்ல
மோசேயின் மூலமாய் தேவன் தான் வந்து வாசம் பண்ணுவதற்காக அவர் உண்டு பண்ணின சொன்ன அந்த டாபர்நாக்கிள் சுக்கோத்தினால ரீப்ளேஸ் பண்ணப்படுகிறது போல நமக்கு தோன்றலாம். பட் உண்மை அது அல்ல. என்னன்னா, மோசேயினால் உண்டாக்கப்பட்ட அந்த ஆசரிப்பு கூடாரத்திற்கென்று ஒரு ரெவலேஷன் இருக்கு. அதுக்கு ட்ரிமெண்டஸான ரெவலேஷன் இருக்கு. இட் ஹாஸ் a lot of meaning to it. அதற்கு ஏராளமான அர்த்தங்கள் உண்டு. அதை படிக்கணும்னா நமக்கு அது ஒரு வாரக்கணக்கில் நமக்கு போகும். ஆனால் அந்த டாபர்நாக்கில் இருந்து தாவீது எங்க கொண்டு வருகிறார்? மிக சாதாரணமான சுக்கோத்துக்கு கொண்டு வருகிறார். அப்போ இந்த டிரான்ஸ்ஃபர்மேஷன் அல்லது இந்த டிரான்ஸ்ஃபருக்கு பின்னாடி ஒரு ஆழமான புதிய உடன்படிக்கையினுடைய சத்தியம் இருக்கிறத நம்ம மறந்து போகக்கூடாது. Because every revelation in the Bible is a progressive revelation. மோசே உண்டு பண்ணின ஆசரிப்பு கூடாரமும் யாரை பற்றிய ரகசியங்களை உடையதாக இருந்தது? மெசியாவாகிய இயேசு கிறிஸ்துவினுடைய ரகசியங்களை உடையதாக இருந்தது. அங்க இருக்கிற உடன்படிக்கை பெட்டி தாவீது உண்டு பண்ணின மிக சாதாரணமான சுக்கோத் அதுல கொண்டு வந்து வைக்கும் பொழுது இன்ஃபேக்ட் இன்னும் ஒரு கிரேட்டர் ரெவலேஷனுக்குள்ள நம்மளை கொண்டு போகிறது. நல்லா புரிந்து கொள்ள வேண்டும். இட் இஸ் பிலீவ்ட். ஆமென். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த பூமியில வந்து 2000 ஆண்டுகளுக்கு முன்பதாக அவர் வந்த பிறந்த நாள் சுக்கோத்தில். ஹல்லேலூயா. நம்ம எல்லாம் கிறிஸ்மஸ் டிசம்பர் 25 கொண்டாடிட்டு இருக்கோம் இல்லையா? இன்னைக்கு தைரியமாகவே சொல்லுகிறேன், இட் இஸ் a pagan festival. டிசம்பர் 25 அதற்கும் வேத வசனத்திற்கும் ஆண்டவருடைய பிறப்புக்கும் சம்பந்தமே கிடையாது. அந்த ஆழத்துக்குள்ள நான் போக விரும்பவில்லை. லேட்டர் டேஸில் கான்ஸ்டன்டைன் அவனுக்கு அப்புறம் எழும்பின ஒரு ரோம சாம்ராஜ்யத்தினுடைய அல்லது கத்தோலிக்க மதத்தினுடைய பின்னணியில் கொண்டு வரப்பட்ட ஒரு நம்பிக்கை தான் டிசம்பர் 25. ஆனால் வேத வசனத்தில் இருக்கக்கூடிய சில விஷயங்களை கருத்தாய் நாம் ஆராய்ந்து பார்ப்போம் என்றால் மோஸ்ட் ப்ராபபிளி ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வந்து பிறந்த நாள் டாபர்நாக்கிள்ஸ் சுக்கோத்தில். ஹல்லேலூயா. அதனால தான் யோவான் அழகா சொல்லுவார், வார்த்தை மாமிசமாகி he came and dwelt in the midst of us ன்னு சொல்லுவார். அவர் யூஸ் பண்ணியிருக்கிற அந்த dwell நம் நடுவிலே வாசம் பண்ணினார் அப்படின்ற இடத்துல அவர் பயன்படுத்தப்பட்டிருக்கிற கிரேக்க வார்த்தை ஸ்கினோ அப்படிங்கிற கிரேக்க வார்த்தையை பயன்படுத்தி இருக்கிறார். which means tent, which means சுக்கோத். யோவான் சொல்லும் பொழுது 1ஆம் அதிகாரத்தில் வார்த்தை மாமிசமாகி நம்முடைய சுக்கோத்தில் வந்து என்ன செஞ்சார்? டாபர்நாக்கிள் ஆனார். அவர் வந்து வாசம் பண்ணினார் அப்படின்னு சொல்லுவார். ஹல்லேலூயா. இன்ஃபேக்ட் ஃபீஸ்ட் ஆஃப் டாபர்நாக்கிள்ஸ் பற்றி நம்ம படிச்சோம்னா, கூடார பண்டிகையில் படிச்சோம்னா, அது எதை பற்றியது? திரும்பவும் என் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த பூமியை ஆளுவதற்காக அவர் ராஜாதி ராஜாவா இந்த பூமிக்கு வந்து 1000 வருஷம் நம்மளோடு கூட அவர் குடியிருக்க போகிற அந்த சத்தியமும் அடங்கி இருக்கிறது. ஸோ பர்சனலாக நான் நம்புகிறேன், இயேசு கிறிஸ்துடைய முதல் வருகையும் சுக்கோத்தில் தான் இருந்தது. அவருடைய 2வது வருகையும் சுக்கோத்தில் தான் என்ன செய்யும்? இருக்கும். ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். ஹல்லேலூயா. ஆகவே தாவீது ஆண்டவருடைய உடன்படிக்கை பெட்டியை கொண்டு போய் சுக்கோத்தில் அந்த சின்ன டென்ட்ல வைக்கும் பொழுது அவர் என்ன சொல்ல வருகிறார் என்றால், அதில் மறைந்திருக்கிற நியூ கவர்னன்ட் புதிய உடன்படிக்கையுடைய சத்தியம் என்னன்னா, நம்முடைய ராஜாதி ராஜாவாகிய இயேசு கிறிஸ்து முதல் முறையாக இந்த பூமிக்கு மனிதனாய், சாதாரணமான மனிதனாய் அவர் கூடாரத்தில் வந்து வாசம் பண்ண போகிறார் அப்படின்ற சத்தியத்தை தாவீது நமக்கு அங்கே வெளிப்படுத்துகிறார். ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். ஹல்லேலூயா. ஆமென். ஒரு ஷேடோவை என்னால் என்ன செய்ய முடியுது? அங்கே பார்க்க முடியுது. ஆமென். ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, தாவீதினுடைய உள்ளத்தினுடைய ஏக்கம் அவர் என்ன செஞ்சிருப்பார் அப்படின்றத நீங்கள் வந்து சங்கீதங்களில் பல இடங்களில் பார்க்கலாம். சங்கீதம் 42, சங்கீதம் 63, சங்கீதம் 84 இவ்வளெல்லாவற்றிலும் நீங்கள் படிச்சிங்க அப்படின்னு சொன்னால், தாவீது ஏப்போத்தை எடுத்து தரித்துக் கொள்வார். ஏப்போத் என்பது பிரதான ஆசாரியன் உடுத்துகிற உடை. ஹல்லேலூயா.
ஏப்போத் என்பது இன்ஃபேக்ட் இயேசு கிறிஸ்துவுக்கு அடையாளமாக இருக்குது. அந்த பிரதான ஆசாரியன் தரித்திருக்கிற அந்த ட்ரெஸ் இன்ஃபேக்ட் இட் ரெப்ரசன்ட் ஜீசஸ். தாவீது எந்த அளவுக்கு தைரியமாக செயல்பட்டார் தெரியுமா? அவர் இயேசுவை அணிந்து கொண்டார். அந்த ஏப்போத்தை எடுத்து அணிந்து கொள்ளும் பொழுது யாரை அணிந்து கொண்டார்? இயேசுவை அணிந்து கொண்டார். நான் சொல்லும் பொழுதே புதிய உடன்படிக்கையினுடைய கிருபையினுடைய சத்தியங்களை தாவீதினுடைய உடன்படிக்கையில் நீங்கள் பார்க்கலாம். எல்லாத்துலேயும் பார்த்துட்டு வந்தோம். இங்கேயும் ஐ வாண்ட் டு ஷோ த கிரேஸ். கிரேஸ் இஸ் நாட் இன் ஜஸ்ட் இன் நியூ டெஸ்டமெண்ட். புதிய ஏற்பாட்டில் மாத்திரம் கிருபை இல்லை. புதிய உடன்படிக்கை அப்படின்ற தனி தலைப்பில் பார்க்கிற விஷயங்கள்ல மட்டும் கிருபை இல்லை. கிருபை என்பது ஒவ்வொரு உடன்படிக்கையிலும் இருந்ததென்றும் தாவீது ஆமென் அவன் லேவியன் அல்ல, ஆனாலும் ஏப்போத்தை தரித்து கொண்டான். அவன் ஆசாரியன் அல்ல, ஆனாலும் பரிசுத்த ஸ்தலத்திற்குள் நுழைந்து ஆமென் அவன் அப்பத்தை சாப்பிட்டான். அவன் மகா பிரதான ஆசாரியனும் அல்ல, ஆனாலும் உடன்படிக்கை பெட்டியை கொண்டு வந்து அவனே ஒரு ஆமென் ஒரு டென்ட்டை போட்டு அதனுக்குள்ள வைத்தான் என்றால் இட்ஸ் பியூர்லி கிரேஸ். ஆமென் ஆண்டவர் ஆமென் பழைய ஆமென் ஏற்பாட்டில் குறிப்பாக இந்த சீனாய் உடன்படிக்கையில் வைத்திருந்த பல முறைமைகளை தாவீது மிகுந்த தைரியத்தோடு என்ன செய்கிறார்னா மீறி அப்படின்னு சொல்றதை காட்டில் இன்ஃபேக்ட் அதை சரியா புரிஞ்சுக்கலன்னு சொல்லலாம். He understood every spiritual revelation which is in the old covenant. பழைய உடன்படிக்கையில் இருக்கக்கூடிய ஆவிக்குரிய விஷயங்களை மற்ற ஜனங்கள் புரிந்து கொள்ளவில்லை, ஏலி புரிந்து கொள்ளவில்லை, மற்றவர்கள் புரிந்து கொள்ளல. ஆனால் தாவீது மிக அழகாக புரிந்து கொண்டு அவன் என்ன செய்யறான்? ஆண்டவரோடு நெருங்கி உறவாடுகிறத நாம் என்ன செய்கிறோம்? பார்க்கிறோம். இட் வாஸ் எக்ஸப்ஷன் ஃபார் டேவிட். தாவீது என்று வரும்பொழுது யாருமே செய்யாததை தாவீது செய்கிறார்னா தேவனுடைய கிருபையை தாவீது என்ன செஞ்சிருக்கிறாங்க? புரிந்திருக்கிறார். ஹல்லேலூயா. ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். சங்கீதம் 42, 63, 84 இந்த 3 சங்கீதங்களையும் நீங்க வாசித்து பாருங்க. உங்களுடைய உள்ளத்தினுடைய ஏக்கங்களை உங்களுக்கு என்ன செய்யும்? தெரியும். ஹல்லேலூயா. இன்ஃபேக்ட் தாவீதுனுடைய வாழ்க்கையில் he wanted a personal worship with God. அதாவது நீங்கள் புரிஞ்சுக்கணும், புதிய உடன்படிக்கையினுடைய அந்த மைய கருத்தை என்ன, சத்தியம் என்ன? தேவன் உங்களோடு கூட தனிப்பட்ட முறையில் என்ன செய்யணும்? உறவாட வேண்டும் என்று விரும்புகிறார். இப்போ பாருங்க, சீனாய் உடன்படிக்கை என்று வரும்பொழுது ஆண்டவர் பகலிலே மேகஸ்தம்பமாகவும் இரவிலே அக்கினி ஸ்தம்பமாயும் காணப்படுவார். அப்போ தூரத்தில் ஆசரிப்பு கூடாரம் இருக்கும். அந்த ஆசரிப்பு கூடாரத்துக்கு மேலே தேவனுடைய மகிமை நின்று கொண்டு இருக்கும். அக்கினி ஸ்தம்பமாய் நின்று கொண்டிருக்கும் இரவில், பகலிலே மேகஸ்தம்பமாய் நின்று கொண்டிருக்கும். தேவனுடைய பிரசன்னத்தை ஜனங்கள் தூரத்திலிருந்து பார்த்து கொண்டிருந்தார்கள். ஆனால் உண்மை என்னன்னா, ஆண்டவருடைய நோக்கம் ஜனங்களை விட்டு தூரம் இருக்க வேண்டும் என்று அல்ல. He wants to come closer to his people. ஏதேனில் இருந்த அந்த பாவம் செய்வதற்கு முன்பதாக இருந்த அந்த நிலைக்கு ஆமென் ஜனங்கள் இருக்க வேண்டும் என்பதுதான் தேவனுடைய ஆசையா இருந்துச்சு. ஓ மை காட், கட் ஆயிடுச்சா? ரெட் ஆயிடுச்சா? ஹோஸ்ட் வந்துச்சுமா வந்துச்சு. மியூட் பண்ணிட்டியா? தண்ணி விடு. Praise the Lord. Hallelujah. Amen. ஆக சாரி, ஒரு சின்ன இன்டரப்ஷன் ஆயிருக்கு. we will continue. Amen. என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, ஆண்டவருடைய நோக்கம் ஜனங்களை விட்டு தூரமாக இருக்கணும்ல. ஏதேனில் இருந்த அதே நெருக்கத்தோடு உங்களோடு கூட என்னோடு கூட இருக்க வேண்டும் என்று ஆசைப்பட்டார். ஆமென். அதனால தான் மேல் வீட்டு அறையில் இல்லை, தேவ ஆலயத்தில் 120 பேருக்கு மேலே ஒன்றாக கூடி தேவனை ஆராதித்து கொண்டிருக்கும் பொழுது அந்த அக்கினி ஸ்தம்பம் என்ன செஞ்சார்? உடைஞ்சு சின்ன சின்ன பீஸ் ஆகி ஒவ்வொருவரும் மேலும் தனித்தனியாக வந்து இறங்கினார். ஹல்லேலூயா. சீனாய் கவனன்ட்ல ஒரே ஸ்தம்பமாக இருந்தவர் நியூ கவனன்ட்ல என்ன செஞ்சார்? உடைஞ்சு சின்ன சின்ன பீஸ் ஆகி ஒவ்வொருவரும் மேலே வந்து என்ன செஞ்சார்? அமர்ந்து, ஆசரிப்பு கூடாரம் அல்ல, ஆலயம் அல்ல, நீங்களே என்னுடைய ஆலயம் என்று நமக்குள்ள வந்து என்ன செய்கிறார்? கர்த்தர் வாசம் செய்கிறார். ஸோ இதுதான் ஆண்டவருடைய உள்ளத்தில் இருக்கிறது என்பதை தாவீது என்ன செஞ்சிருந்திருக்கிறார்? உணர்ந்திருக்கிறார். ஹல்லேலூயா. இதுதான் ஆண்டவருடைய உள்ளத்தில் இருக்கிறது, இதுதான் அவருடைய நோக்கம், இதுதான் அவருடைய ஆசை அப்படின்றத தாவீது என்ன செஞ்சிருந்தாரு?
முன்னாடி என்ன செஞ்சிருந்தார்? அறிந்திருந்தார் பிரியமான தேவனுடைய பிள்ளைகளை. அதனால தான் தைரியமாக ஷீலோவில் கொண்டு போய் வைக்க வேண்டிய உடன்படிக்கை பெட்டியை எங்கே கொண்டு வருவார்? எருசலேமுக்கு கொண்டு வந்து அதற்கு ஒரு சின்ன கூடாரத்தை அமைத்து என்ன செஞ்சிருப்பார் நீங்கள் நினைக்கிறீங்க? ஒவ்வொரு நாளும் அதிகாலையில் எழும்பி, இவருக்கு தான் யுத்தம் இல்லையே, இவருக்கு தான் வேறு எந்த காரியத்தை குறித்து யோசிக்க வேண்டாமே, நேராக தேவனுடைய சமூகத்துக்கு ஓடி சென்று, அதனால தான் சொல்லுகிறார், ஆகாமிய கூடாரங்களில் வாசமாக இருப்பதை பார்க்கிலும் என் ஆண்டுடைய ஆலயத்தினுடைய வாசப்படியிலே காத்திருப்பதையே தெரிந்து கொள்வேன். 1000 நாளை பார்க்கிலும் தேவனுடைய பிரகாரங்களில் செல்லுகிற ஒரு நாள் நல்லதுன்னு அவர் ஏன் சொல்ல காரணம் என்னன்னா, ஆண்டவர் எனக்கு இளைப்பாறுதலை கொடுத்திருக்கிறார், ஆண்டவர் எனக்கு குவாரண்டைனை கொடுத்திருக்கிறார். ஸோ வாட் ஐ எம் கோயிங் டு டூ இஸ், என் வீட்டுக்கு பக்கத்தில் அவருக்காக உண்டு பண்ணி இருக்கிற அந்த டென்ட்டுக்குள்ள நுழைஞ்சு அவரோடு கூட பர்சனலாக நான் உறவாட போகிறேன் என்று சொல்லி தாவீது தேவனோடு கூட உறவாடினார். பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, நவ் யூ நோ ஏன் ஆண்டவர் புதிய உடன்படிக்கை, தன்னுடைய மெசியாவை குறித்ததான புதிய உடன்படிக்கையினுடைய சத்தியத்தை தாவீதோடு கூட தேவன் உறுதிப்படுத்த காரணம் என்ன என்பதை நீங்க புரிந்து கொள்ள வேண்டும். He wanted to have a close relationship with God. தேவனோடு நெருங்கிய ஒரு உறவை வச்சுக்கணும்னு தாவீது என்ன செஞ்சாரு? ஆசைப்பட்டார். நான் நினைக்கிறேன் அந்த கூடாரத்திற்குள்ள போய் தன்னுடைய கிண்ணறத்தை எடுத்துக்கொண்டார், வாட் எவர் என்ன இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ், ஏன்னா தாவீது நிறைய இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் என்ன செஞ்சிருக்கணும், இந்த பீரியட்ல தான் என்ன செஞ்சிருக்கணும், அவர் டிசைன் பண்ணியிருக்கணும். இந்த பீரியட் ஆஃப் டைம்ல தான் நிறைய பாடல்களை தாவீது என்ன செஞ்சிருக்கணும், எழுதியிருக்க வேண்டும். ஹல்லேலூயா. கரங்களை உயர்த்தி ஆராதிப்பது, கரங்களை தட்டி ஆராதிப்பது, பாடி ஆண்டவரை ஆராதிப்பது, நடனமாடி தேவனை ஆராதிப்பது, பப்ளிக்கா இல்லை, ஆண்டவரோடு கூட தனி அறையில். அம்மன் ஸ்தோத்திரம். அந்த ஆசரிப்பு கூட அந்த உடன்படிக்கை பெட்டி என்ன செய்திருப்பார், சுத்தி சுத்தி என்ன செஞ்சிருப்பார், நடனம். யாருமே அவர் அங்கே யாரும் இல்லை, அவரும் ஆண்டவர் மட்டும்தான். இந்த பாக்கியம் மற்ற இஸ்ரவேல் ஜனங்களுக்கு கிடைச்சிருந்தோம், அதை பயன்படுத்தலை. ஏலிக்கு கிடைச்சிருந்தும் பயன்படுத்தல. ஆனால் தாவீது என்ன செஞ்சார் தெரியுமா? தன் வீட்டுக்கு கொண்டு வந்து வச்சு, இதை கேட்டுக்கொண்டு இருக்கிற அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, நீங்களும் நானும் எவ்வளவு பாக்கியம் பெற்றவர்கள். அன்றைக்கு தேவனுடைய சமூகம் வேண்டும் என்றால் உடன்படிக்கை பெட்டி நம்ம வீட்டுக்கு வரணும். அப்போதான் தேவனுடைய சமூகம் என் கூட இருக்குதுன்னு அர்த்தம். ஆனால் இன்னைக்கு அப்படி இல்லை. இன்னைக்கு இயேசு என்கிற நாமத்தை சொல்லி அழைக்கும் பொழுது உடனே ஆண்டவருடைய சமூகத்தினால் நம்ம என்ன செய்ய போறோம், நிரப்பப்படுகிறோமே. எத்தனை நாட்கள் தாவீதை போல நடனமாடி ஆண்டவரை துதிச்சிருப்பீங்க? எத்தனை நாட்கள் அவரை பாடி அவரை கீர்த்தனம் பண்ணியிருப்பீங்க? எத்தனை நாட்கள் உங்களுடைய மொபைல் போன் டிவியை சுவிட்ச் ஆஃப் பண்ணிட்டு ஆண்டுடைய சமூகத்தை உங்களுடைய நேரத்தை செலவு பண்ணியிருப்பீங்க? இப்போ தெரியுதா ஏன் தாவீதோடு கூட தேவன் தன்னுடைய உடன்படிக்கையை உறுதிப்படுத்தி கொண்டார்? See, there is a purpose. நோவாவை ஆண்டவர் சூஸ் பண்ணதற்கு ஒரு நோக்கம் இருந்துச்சு. அஃப்கோர்ஸ் ஆண்டவருடைய உடன்படிக்கை அத்தனையுமே அன்கண்டிஷனல் தான். பட் ஆனாலும் நோவா உத்தமனா இருந்தான். ஆபிரகாம் தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்தான். மோசே தேவனால பயன்படுத்தப்படுவதற்கு ஆயத்தமா இருந்தான். தாவீது தேவனோட உறவாடினான். ஹல்லேலூயா. டேவிட்ஸ் டாபர்நாக்கிள் அப்படின்னே சொல்லலாம். It is not just about singing and dancing. It is about the intimacy with God. தேவனோட நெருங்கிய உறவு. For 30 years, ஒன்று இல்லை ரெண்டு இல்லை, for 30 years, 30 வருஷங்கள். தாவீது இப்படியே என்ன செஞ்சாரு, தேவனோடு கூட உறவாடுகிறார். சங்கீதம் 63:6 வாசித்து பாருங்களேன், ரொம்ப அழகா இருக்கும். சங்கீதம் 63:6 என் படுக்கையின் மேல் நான் உம்மை நினைக்கும் பொழுது ராச்சாமங்களில் உம்மை தியானிக்கிறேன். நீர் எனக்கு துணையாய் இருந்ததினால் உம்முடைய செட்டைகளின் நிழலிலே கழிவுடு. எங்க what I believe is ஸ்தோத்திரம். தாவீது நான் பாடுறேன், என் படுக்கையில் நான் உம்மை நினைக்கிறேன். இவன் வனாந்தரத்தில் இருக்கும் பொழுது கூட தாவீதனுடைய ஏக்கம், எக்ஸைலில் இருக்கும் பொழுது கூட தாவீதனுடைய ஆசை என்னவா இருந்துச்சுன்னா, ஆண்டவர் அப்போ அப்படிங்கும்போது தன் வீட்டுக்கு பக்கத்தில் கொண்டு வந்து அந்த உடன்படிக்கை பெட்டியை வைத்திருக்கும் பொழுது தாவீது எவ்வளவாக தேவனோடு என்ன செஞ்சிருப்பாரு, நெருங்கி இருப்பார். ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். ஹல்லேலூயா. என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, ஏன் தாவீதோடு தேவன் உடன்படிக்கை செய்கிறார்?
ஏன் தாவீது ஆண்டவர் சூஸ் பண்ணுகிறார்? இதுதான் காரணம். இதுதான் காரணம். இன்றைக்கு ஆண்டவர் உங்களோடு கூட தன்னுடைய உடன்படிக்கையை உறுதிப்படுத்துகிறார். ஹல்லேலூயா. கெட் க்ளோசர் டு காட். தேவனுக்கு என்ன செய்ய? மிகவும் நெருங்கும்படி தேவன் இந்த மாலை வேளையில் உங்களை என்ன செய்கிறார்? அழைக்கிறார். ஹல்லேலூயா. சரி, இப்போ தாவீதினுடைய உடன்படிக்கைக்கு வருவோம். நம் தாவீதை பற்றி சில விஷயங்களை பார்க்க வேண்டும் என்று என் உள்ளத்தில் தோன்றிட்டு அதனால வந்தோம். எனிவே டைம் இஸ் ஃப்ளைங் ஆஃப். இப்போ தாவீது என்ன சொல்கிறாருன்னா, நாத்தானை கூப்பிட்டு, தீர்க்கதரிசி கூப்பிட்டு, பாரும், இப்படி கேதுரு மரங்களினால் செய்யப்பட்ட வீட்டிலே நான் வாசம் பண்ணி கொண்டிருக்கிறேன். தேவனுடைய பெட்டி இருக்குது. எங்கே இருக்குது? அதற்கென்று நான் செய்த ஒரு சின்ன திரைக்குள்ள என்ன செய்து அது இருக்குது. ஆகவே நான் என்ன செய்ய விரும்புகிறேன்? அதற்கென்று ஒரு பெரிய பிரம்மாண்டமான ஒரு ஆலயத்தை நான் கட்ட வேண்டும் என்று என்ன செய்கிறேன்? ஆசைப்படுறேன்னு சொல்லி நாத்தான்ட்டு சொல்கிறார். ஹல்லேலூயா. ஆமென். என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, ஏற்கனவே இவர் ஒரு வாவ், அதாவது தாவீது ஒரு சபதம் எடுத்திருப்பார். அது எங்கே வாசிக்கலான்னா, சங்கீதம் 132. இந்த வசனத்தை வாசிப்போமா? சங்கீதம் 132. கர்த்தாவே, தாவீதையும், ஒன்றிலிருந்து வாசிக்கிறேன், அவனுடைய சகல உபத்திரவத்தையும் நினைத்தருளும். அவன், நான் கர்த்தருக்கு ஒரு இடத்தையும் யாக்கோபின் வல்லவருக்கு ஒரு வாசஸ்தலத்தை காணும் மட்டும் என் வீடாகிய கூடாரத்தில் பிரவேசிப்பதும் இல்லை, என் படுக்கையாகிய கட்டிலின் மேல் ஏறுவதும் இல்லை, என் கண்களுக்கு நித்திரையையும் என் இமைகளுக்கு உறக்கத்தை வரவிடுவதும் இல்லை என்று கர்த்தருக்கு ஆணையிட்டு யாக்கோபின் வல்லவருக்கு பொருத்தனை பண்ணினான் அப்படின்றத நம்ம வாசிக்கிறோம். இது எப்போ இந்த பொருத்தனை பண்ணியிருக்கணும் அப்படின்னா, தாவீது டியூரிங் இஸ் எக்ஸைல் தன்னுடைய மகன் அப்சலோம் அல்லது சவுல் இவர்களுக்கு பயந்து வனாந்தரத்தில் அலைந்து திரியும் பொழுது அவன் நினைக்கிறான், எனக்கு சீக்கிரமாக விடுதலை கிடைச்சா நல்லா இருக்குமே அப்படின்னு அவன் நினைக்கல. எதை பற்றி நினைக்கிறான்? ஆண்டவரே, உமக்கு ஒரு ஆலயத்தை என்ன செய்யணும்? கட்ட வேண்டும். ஸோ என்னைக்கு தாவீது உடன்படிக்கை பெட்டிய திரும்பவும் எருசலேமுக்கு கொண்டு வருகிறது பார்த்தீங்கன்னா, இட் இஸ் த ஃபர்ஸ்ட் ஸ்டெப் டுவர்ட்ஸ் த ஃபுல்ஃபில்மெண்ட் ஆஃப் ஹிஸ் வாவ். அவன் எடுத்திருக்கிற அந்த பொருத்தனை அல்லது அந்த சபதத்திற்கு நேராக அவன் முதல் ஸ்டெப் எடுத்து வச்சது தான் என்னன்னா, உடன்படிக்கை பெட்டிய எருசலேமுக்கு கொண்டு வருவது. ஹல்லேலூயா. பல நேரங்கள் ஆண்டவருக்காக நான் அதை செய்யணும், இதை செய்யணும், அப்படி செஞ்சிருவேன், இப்படி செஞ்சிருவேன், நம்ம நிறைய விஷயங்களை சொன்னாலும் முதல்ல வாட் இஸ் த ஃபர்ஸ்ட் ஸ்டெப் வி டேக் டுவர்ட்ஸ் தட்? அதை செய்வதற்காக நாம் எடுத்து வைக்கிற முதல் அடி என்ன அப்படின்ற ஒரு பெரிய கேள்வி இருக்கு இல்லையா? தாவீது தேவனுக்கு ஆலயத்தை கட்டணும்னு ஆசைப்பட்டாரு. ஆனால் ஃபர்ஸ்ட் ஸ்டெப் என்ன? பிடிக்கப்பட்ட உடன்படிக்கப்பட்டு எங்க கொண்டு வரணும்? எருசலேமுக்கு கொண்டு வர வேண்டும். ஹல்லேலூயா. என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, அப்போ நாத்தான் மூலமாக ஆண்டவர் பேசுகிறார். அன்று ராத்திரியிலே கர்த்தருடைய வார்த்தை நாத்தானுக்கு உண்டாகி, நீ போய், 5ஆம் வசனம், என் தாசனாகிய தாவீதை நோக்கி கர்த்தர் சொல்லுகிறது என்னவென்றால், நான் வாசமாய் இருக்கத்தக்க ஆலயத்தை நீ எனக்கு கட்டுவாயோ? நான் இஸ்ரவேல் புத்திரரை எகிப்திலிருந்து புறப்பட பண்ணின நாள் முதற்கொண்டு இந்நாள் வரைக்கும் நான் ஒரு ஆலயத்திலே வாசம் பண்ணாமலும் கூடாரத்திலே வாசஸ்தலத்திலும் உலாவினேன். நான் இஸ்ரவேலாகி என் ஜனத்தை மேய்க்கும்படி கட்டளையிட்ட இஸ்ரவேல் கோத்திரங்களில் ஒரு கோத்திரத்தையாகிலும் நோக்கி, நீங்கள் எனக்கு கேதுரு மரத்தால் செய்யப்பட்ட ஆலயத்தை கட்டாதிருக்கிறது என்ன என்று நான் இஸ்ரவேல் புத்திரருக்குள் உலாவி வந்த எவ்விடத்திலாவது யாதொரு வார்த்தையை சொன்னது உண்டா? ஸோ 1ஆம் வசனத்திலிருந்து 4ஆம் வசனம் வரைக்கும் தாவீது தன்னுடைய விருப்பத்தை வைக்கிறார். 6ஆம் வசனத்திலிருந்து 6, 7 ஆகிய வசனங்கள் ஆண்டவர் சொல்லுகிறார், தாவீதே, அப்படி யார்கிட்டையுமே எனக்குன்னு ஒரு ஆலயத்தை கட்டுங்க நான் என்ன செஞ்சதில்லை, கேட்டதில்லை. ஒரு கோத்திரத்திட்டையும் கேட்கல, ஒரு கோத்திரத்தினுடைய தலைவரிடத்திலும் என்ன செய்யலைன்னா கேட்கல. அஃப்கோர்ஸ் மோசே இடத்துல நான் என்ன செஞ்சேன்? எனக்காக ஒரு டாபர்நாக்கல், ஒரு கூடாரத்தை கட்டுன்னு சொன்னா, ஐ எம் so much satisfied with that. அந்த கூடாரத்தில் இஸ்ரவேல் ஜனங்களோடு கூட பிரயாணம் பண்ணுவது எனக்கு என்னவா இருந்துச்சு? சாட்டிஸ்ஃபேக்ஷனாக இருந்துச்சு, திருப்தியாக இருந்துச்சு. எனக்கு இப்போ தேவை, ஆண்டவருடைய நோக்கம் பாருங்க, எனக்கு இப்போ தேவை ஒரு வீடு அல்ல, எனக்கு இப்போ தேவை ஒரு ஆலயம் அல்ல, என் ஜனங்களை நடத்தி செல்கிற ஒரு நல்ல தலைவன். ஹல்லேலூயா. வாட்? என்னுடைய ஜனங்கள் இப்பொழுது இளைப்பாரி கொண்டிருக்கிறாங்க. எந்த யுத்தமும் இல்லாமல் என் ஜனங்கள் சமாதானத்தோடு இருக்கிற இந்த நாட்களில் என் ஜனங்களுக்கு தேவை, all they wanted is not, God wanted is not a temple,
ஆமென். தாவீதே, உன்னை போல ஒரு தலைவன் தான் இந்த ஜனங்களுக்கு தேவை. அதனாலதான் ஆடுகளை மேய்த்து கொண்டிருந்த உன்னை நான் என்ன செஞ்சேன்? தலைவனாய் மாற்றினேன். இந்த ஜனங்களுக்கு தேவை ஆலயம் அல்ல, இந்த ஜனங்களுக்கு தேவை தலைவன். நான் சொல்றது உங்களுக்கு புரியுதுன்னு நினைக்கிறேன். இந்த கடைசி நாட்களில் அழிந்து கொண்டிருக்கிற ஜனங்களுக்கு தேவை ஆலயம் அல்ல, ஜனங்களுக்கு தேவை நல்ல தலைவர்கள். இதுதான் இன்னைக்கு லேக்கா இருக்கிறோம். இதுதான் நம்ம இழந்திருக்கிறோம். புதிய உடன்படிக்கையினுடைய சத்தியத்தில் நாம் இருக்கிறோம் என்று சொல்லுகிறோம். பின்ன ஏன் கோடிக்கணக்கான செலவில் ஆலயத்தை கட்ட வேண்டும் என்று ஆசைப்படுகிறோம் என்று எனக்கு தெரியவில்லை. ஆண்டவருக்கே அந்த ஆசை இல்லையே. ஆண்டவர் சொல்லுகிறார், சாலமோன் பிரம்மாண்டமான ஆலயத்தை கட்டுகிறான், இடித்து தரைமட்டமாக்கப்படுகிறது. பின்பு செருபாபேல் வந்து அதை சாதாரணமாக ரொம்ப சிம்பிளாக கட்டி எழுப்புகிறார். பின்பு ஏரோது வந்து இன்னும் பிரம்மாண்டமாக அதை புதுப்பிக்கிறார். கர்த்தர் சொல்லுகிறார், இது ஒரு கல்லின் மேல் ஒரு கல்லிராதபடி இடிக்கப்படும். ஏன்னா என்னுடைய நோக்கம் கட்டடம் அல்ல, என்னுடைய நோக்கம் என்ன? நான் ஒவ்வொருடைய இருதயத்தில் வந்து வாசம் பண்ணுவேன். இந்த நோக்கத்தை புரிந்து கொண்டவர் யாரு? தாவீது. தாவீது, you know my heart, you know my heart. I need you, not the temple you built. That is a new covenant. புதிய உடன்படிக்கையினுடைய சத்தியம் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். இதை கேட்டுக்கொண்டிருக்கிற தேவசுத்தம் திருச்சபையுடைய விசுவாசிகளே, நமக்கு தேவை பெரிய ஆலயம் அல்ல. ஹல்லேலூயா. நமக்கு தேவை தேவ மனிதர்கள், நல்ல தலைவர்கள். we need shepherds. இன்னைக்கு அதுதாங்க லேக்கா இருக்கு. அதுதான் இன்னைக்கு லேக்கா இருக்கு. who cares 100 கோடி நீங்க சபையை கட்டுறது? என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளை, தலைவர்கள் இல்லையே. 10,000 பேர் இருக்கிறார்கள் என்றால் ஒரு தலைவன் போதுமா? இன்னைக்கு தலைவர்களை எழுப்பணும். ஏன்? கர்த்தருடைய ஆவியானவர், நான் சொன்னது போல, அந்த அந்த மேகஸ்தம் அல்லது அக்கினி ஸ்தம்பத்தை ஆண்டவர் உடைச்சு தேவாலயத்தில் கூடியிருந்த 120 பேருக்கு மேற்பட்ட ஒவ்வொருவர் மேலும் அந்த அக்கினி நாவுகளை ஆண்டவர் வந்து வைக்க காரணம் என்ன தெரியுமா? Wherever the fire comes down, it means God acknowledges. தேவன் ஜனங்களை தமக்கென்று தெரிந்து கொள்ளுகிறார் என்ற அர்த்தம். Acknowledging, God acknowledges. கர்த்தருடைய அங்கீகாரத்திற்கு அடையாளம் தான் அக்கினி. எலியா பலிபீடத்தை ஆயத்தம் பண்ணுகிறார். கர்த்தர் அக்கினியினால் இறங்கி அதை பட்சித்து போடுகிறார், நக்கி போட்டது என்று பைபிள் சொல்லுகிறது. You know the way God eats. தேவன் எப்படி சாப்பிடுகிறார் என்றால் அக்கினி, tongues of fire. அப்ப பலிபீடத்தை அக்கினி பட்சித்து போடுகிறது என்றால் அந்த பலியை தேவன் அங்கீகரிக்கிறார் என்று அர்த்தம். God acknowledges that sacrifice. இஸ்ரவேல் ஜனங்கள் நடுவில் அந்த அக்கினி ஸ்தம்பம் இருந்தது என்றால் அந்த ஜனங்களை கர்த்தர் தன்னுடைய ஜனங்கள் என்று அவர்கள் நடுவே வாசம் பண்ணி அவர்களை அங்கீகரிக்கிறார். ஆமென். 120 பேர் ஆமென் தேவ ஆலயத்தில் கூடி இருக்கும் பொழுது அவர்கள் ஒவ்வொருவரும் மேலும் அக்கினி நாவுகள் இறங்குகிறது என்றால் it means God acknowledges everyone to be the New Testament, amen, New Covenant, amen, believers or ministers of God. புதிய உடன்படிக்கையினுடைய ஊழியர்களாக நம்ம ஆண்டவர் என்ன செய்கிறார்? அங்கீகரித்திருக்கிறார். எனக்கு புரியல ஒரே ஒரு விஷயம், இன்னைக்கும் எனக்கு புரியாத விஷயம். ஒரு ஃபயர் கேம்ப்னு ஒன்று வைக்கிறாங்க. ஆமென். நல்லது இல்லைன்னு சொல்லல. ஜனங்கள் உற்சாகப்படுத்தப்பட வேண்டும், ஜனங்களுக்கு வார்த்தைகள் அர்ப்பிக்கப்பட வேண்டும். போறோம், ஃபயர் ஃபயர்னு கத்துறாங்க, உருளுகிறோம், பிறழுகிறோம், திரும்ப வருகிறோம், அதே வாழ்க்கையை வாழ்றோம். யாராவது என்ன தொடணும், என்ன வரணும்? ஃபயர் வரணும், ஃபயர் வரணும், அக்கினி வரணும். சரி, அக்கினி வந்து என்ன நடந்துச்சு? அக்கினி என்றால் என்ன நமக்கு தெரியுமா? சும்மா ஃபயர் ஃபயர்னு அக்கினி வந்து விடுமா? அக்கினி என்கிற வார்த்தையை, ஃபயர் என்கிற வார்த்தையை விளையாட்டாக நீங்க பயன்படுத்தி கொண்டிருக்கிறோம். இட்ஸ் நாட் a fancy word. அது சாதாரணமாக பயன்படுத்துகிற வார்த்தை அல்ல. பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, அக்கினி இறங்குகிறது என்றால் ஒரு சகோதரன் மேல, சகோதரி மேல தேவனுடைய வல்லமை இறங்குகிறது என்றால் அவர்களை தேவன் பிரிக்கிறார்னு அர்த்தம். அவர்களை தேவன் அங்கீகரிக்கிறார்னு அர்த்தம். அப்போ ஒரு திருச்சபையில் இருக்கக்கூடிய விசுவாசிகள் மேல தேவன் அக்கினி நாவுகளை ஊற்றுகிறார்னா அவன் விசுவாசியா இருக்க முடியாது.
No, he has to rise up. அவன் எழும்பி கர்த்தருடைய தீர்க்கதரிசியாக, கர்த்தருடைய அப்போஸ்தலனாக, ஒரு மேய்ப்பனாக, ஒரு போதகனாக, அது கர்த்தர் அவனுக்காக வைத்திருக்கிற ஊழியத்தை எழும்பி செய்கிறவனாக இருப்பானே ஒழிய சும்மா இருக்க மாட்டான். சும்மா அக்னின்னு கத்துறதுனால, கைதட்டி ஆர்ப்பரிக்கிறதுனால அக்னியில நிறைஞ்சிட. சம்டைம்ஸ் we need to be very very careful. சில வார்த்தைகளை நம்ம பயன்படுத்தும் போது ரொம்ப கவனமா இருக்கணும். ஏன்னா பெண்டிகாஸ்டல் வட்டாரங்களில் சர்வசாதாரணமாக இந்த வார்த்தை பயன்படுத்தப்படுகிறது. நோ, விளையாட்டல்ல பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே. வானத்திலிருந்து அக்கினி இறங்குகிறது என்றால் தேவன் அந்த நபரை தனக்கென்று அங்கீகரித்து விடுகிறார். That's it. பிரித்து விடுகிறார். ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். இன்றைக்கு தேவை ஆலயங்கள் அல்ல, கட்டடங்கள் அல்ல, நீங்களே ஆலயங்கள். You are a temple. இன்னைக்கு தேவை தலைவர்கள். தாவீதே, நீ எனக்கு வீடு கட்டணும்னு ஆசைப்படுற, ஆனா நீ என் தாசனாகிய தாவீதை நோக்கி 8ஆம் வசனம் சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறது என்னவென்றால், இஸ்ரவேல் என்கிற ஜனங்களுக்கு அதிபதியாக இருக்கும்படி, நான் சொன்ன வசனம் இதுதான், இஸ்ரவேல் ஜனங்களுக்கு அதிபதியாக இருக்கும்படி ஆடுகளின் பின்னே நடந்த உன்னை நான் ஆட்டு மந்தையை விட்டு எடுத்து. இதான் கர்த்தருடைய திட்டம். நீ ராஜாவா இருக்கணும், நீ தலைவனா இருக்கணும், நீ அதிபதியா இருக்கணும், என் ஜனங்களை நீ நடத்தணும். டோன்ட் வரி அபவுட் டெம்பிள். எனக்கு ஆலயத்தை என்னால் என்ன செய்ய முடியும்? கட்ட முடியும். பட் என் ஜனங்களுக்கு தேவை நல்ல ஒரு தலைவன். அதனால தான் கரவலாடுகளுக்கு பின்பதாக நடந்து சென்று உன்னை பார்த்துக்கிட்டே இருந்தேன். ஒரு விஷயம், சிங்கம் வரும்பொழுது உன் ஆடுகளை பிடித்த பொழுது நீ சிங்கத்தை பீறி போட்டதை நான் பார்த்தேன். ஒரு விஷயம், கரடி வரும் பொழுது அந்த கரடியை நீ ரெண்டா கிழிச்சு போட்டதை நான் பார்த்தேன். ஐ நீட் யூ. இன்றைக்கும் கர்த்தருடைய ஆவியானவர் இந்த சத்தியத்தை கேட்டுக்கொண்டிருக்கிறேன் அன்பு சகோதரி சகோதரி, உங்களோடு கூட ஆண்டவர் தீர்க்க தரிசனமாய் பேசுகிறார். God needs you. The nation needs you. That's a new covenant. இன்னும் உட்காந்து பணத்தை பற்றி பேசிக்கொண்டிருக்கிறதுக்கும் உலக பொருளாதார ஆசீர்வாதங்களை பற்றி பேசிக்கொண்டிருப்பதற்குமா நாம் அழைக்கப்பட்டிருக்கிறோம். கர்த்தருக்காக எழும்புங்க. நாட்கள் கடைசி நாட்கள். We are living in the end days. இறுதி நாட்களில் வாழ்ந்துடும். கடைசி நாட்களில் இறுதி நேரத்திற்கு நாம் என்ன செஞ்சுட்டோம்? வந்துட்டோம். புதிய உடன்படிக்கையில் ஆமென் ஊழியக்காரர்களாக இருக்கும்படி கர்த்தர் உங்களை என்ன செய்கிறாரு? அழைத்திருக்கிறார். இதை கேட்கும் பொழுது உங்களுக்குள்ள அனல் கொண்டு எரியலையா? உங்க இருதயம் கொழுந்து விட்டு எரியலையா? என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, உன்னை இந்த கடைசி நாட்களில் கர்த்தர் எடுத்து பயன்படுத்த உங்களை அழைக்கிறார். எழும்புவோம். தலைவர்கள் தேவை தேசத்திற்கு. நாம் ஜெபிப்போம். எங்களை மிகவும் அதிகமாக நேசிக்கிற எங்கள் அன்பின் பரலோக தகப்பனே, எங்களோடு கூட இந்த இரவேளையில் நீர் பேசுவதற்காக நன்றி. தாவீதினுடைய உடன்படிக்கைக்குள்ள இருக்கிற புதிய உடன்படிக்கையுடைய சத்தியங்கள்ல ஒரு சிலவற்றை நாங்கள் இன்னைக்கு பார்த்தோம். ஆமாண்டவரே, புதிய உடன்படிக்கை கிறிஸ்துவினால ஏற்படுத்தப்படுவதற்கு முன்பதாகவே கிருபையை தாவீது ருசிச்சார். பரிசுத்த ஸ்தலத்திற்குள்ள தாவீது நுழைஞ்சார். உடன்படிக்கை பெட்டியை கொண்டு வந்து தன்னுடைய வீட்டிற்குள்ள வைத்தார். ஆமென். என்னெல்லாம் பாக்கியமெல்லாம் எங்களுக்கு புதிய உடன்படிக்கையில் நீங்க கொடுத்தீங்களோ அது எல்லாவற்றையும் தாவீது அன்னைக்கே அனுபவிச்சார். அதனாலதான் மற்ற யாரை காட்டிலும் அதிகமாய் கிருபையை பற்றி பேசினது தாவீது என்பதை நாங்கள் வேதத்தில் வாசிக்கிறோம். ஆண்டவரே, நாங்களும் புதிய உடன்படிக்கையுடைய ஆசீர்வாதங்களை அனுபவிச்சவங்களா இன்னைக்கு உட்கார்ந்துட்டு இருக்கோம். அது கண்ணார கண்டவங்களா ருசிச்சவங்களா நாங்கள் உட்கார்ந்துட்டு இருக்கிறோம். ஆனாலும் தாவீதுக்குள்ள இருந்த அந்த ஜீல், அந்த வைராக்கியம் எங்களுக்குள்ள இல்லையே. கிடைக்கிற நேரத்தில் வேதத்தை தியானிப்போம், தேவனுடைய சமூகத்தில் அமருவோம், தேவனை பாடி துதிப்போம். ஆண்டவரே, இந்த வைராக்கியம் எங்களுக்கு இல்லையப்பா. எங்களை நீர் மன்னியும், எங்களை மன்னியும். எங்களுடைய நோக்கம் அரண்மனைகளை கட்டுவதில்லை, எங்களுடைய நோக்கம் பெரிய பெரிய சர்ச்சை கட்டுவதில்லை. எங்க ஆசை
அபிஷேகத்தை பெற்று நாங்கள் தலைவர்களாக எழும்பி அநேகரை ஆண்டவரே உம்முடைய நீதிக்கு உட்படுத்தக்கூடிய ஆத்ம ஆதாய பணியை செய்யணும். இந்த வாஞ்சை எங்களுடைய இருதயங்களை நீங்கள் ஊற்றுங்கப்பா. எங்களோடு கூட இந்த இரவலையில் இணைந்த ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிக்கிறேன். இந்த வார்த்தை இரவு முழுவதும் அவங்களுக்குள்ள கொழுந்து விட்டு எரியட்டும் ஆண்டவரே. பக்தி வைராக்கியம் உண்டாகட்டும். தாவீதை போல ஜனங்கள் எழும்பட்டும். மகிமையும் கனத்தையும் துதியும் நாங்கள் உமக்கே செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென், ஆமென். ஷலோம், ஷலோம். God bless you. God bless you.